ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு our சேனல். நம்ம சேனலில் இங்கிலீஷ் கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாமே எங்கிருந்து பேச ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்டரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நான் டைட்டிலில் போட்டிருக்க கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்ற அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே ஒன்னோட ஒன்று கரெக்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கிளாஸ் 1ல் வந்து சப்ஜெக்ட்ஸ் வேர்ப்ஸ் அது ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பேசுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கெல்லாம் சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக யூஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் அந்த சப்ஜெக்ட்ஸில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் கிளாஸ் 1 பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா நான் மேலே லிங்க் கொடுக்குற அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். நம்ம பேசிக்காக சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்துருந்தோம். நான், நீ, நாம் அப்படின்றது எல்லாம் சப்ஜெக்டாக வந்து பார்த்துருந்தோம். இப்போது இந்த சப்ஜெக்டை நம்ம 2 டைப்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஏ குரூப்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து பி குரூப்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏ குரூப்பில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து ஒரிஜினல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் வச்சுக்கலாம். பி குரூப்பில் இருக்கிற சப்ஜெக்டை வந்துட்டு டூப்ளிகேட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் வச்சுக்கலாம். இந்த குரூப் செப்பரேஷன் வந்து உங்களோட புரிதலுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஒரிஜினல் சப்ஜெக்ட்னா என்னென்ன இருக்கு, டூப்ளிகேட் சப்ஜெக்ட்னா என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சப்ஜெக்ட் அப்படின்ற இதுக்கு கீழே என்னென்ன வருது அப்படின்னா, நான், நீ, நீங்கள், நாம், நாங்கள், அவர்கள், அவர், அவன், அவள், இது, அது, இவங்க எல்லாரும் தான் இந்த ஒரிஜினல் சப்ஜெக்ட் அப்படின்ற கேட்டகரியில் வரவங்க. ஸோ இதில் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நான் அப்படின்னா இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். நீ இல்லைன்னா நீங்கள், இதை யூன்னு சொல்லுவோம். நாம் இல்லைன்னா நாங்கள் அப்படின்றத வீன்னு சொல்லுவோம். அவர்கள் அப்படின்னா தே, அவன் இல்லைன்னா அவர், இதை ஹீன்னு சொல்லுவோம். அவள் அப்படின்னா ஷீ, இது அப்படின்னா திஸ், அது அப்படின்னா தட். இதெல்லாம் தான் ஒரிஜினல் சப்ஜெக்ட் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே வருது. அடுத்து டூப்ளிகேட் சப்ஜெக்ட் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். டூப்ளிகேட் சப்ஜெக்ட்ஸ்க்கு கீழே என்னை, எனக்கு, உன்னை, உனக்கு, நம்மை, நமக்கு, எங்களை, எங்களுக்கு, அவர்களை, அவர்களுக்கு, அவனை, அவனுக்கு, அவளை, அவளுக்கு, இதை, இதற்கு, அதை, அதற்கு, இதெல்லாமே இந்த டூப்ளிகேட் சப்ஜெக்ட்ஸ்க்கு கீழே வருது. இப்போ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்கலாம். என்னை, எனக்கு அப்படின்னா மீ, உன்னை, உனக்கு அப்படின்னா யூ, இதுவே நம்மை, நமக்கு, எங்களை, எங்களுக்கு, இது ரெண்டுக்குமே அஸ் அப்படின்றது தான். அடுத்தது அவர்களை, அவர்களுக்கு அப்படின்னா தெம், அவனை, அவனுக்கு ஹிம், அவளை, அவளுக்கு ஹெர், இதை, இதற்கு அப்படின்னா திஸ், அதை, அதற்கு அப்படின்னா தட். இதெல்லாம் தான் இந்த டூப்ளிகேட் சப்ஜெக்ட் அப்படின்ற கேட்டகரியில் வருது. இப்போ இந்த ஒரிஜினல் சப்ஜெக்டையும் டூப்ளிகேட் சப்ஜெக்டையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். அதை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இதுக்கு நீங்கள் ஒரிஜினல் சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இதுதான் வரும் அப்படின்றத. இப்போ இந்த டூப்ளிகேட் சப்ஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முதல் வார்த்தையை உச்சரிக்கும் போது அதோட கடைசி எழுத்தோட சவுண்டு வந்து ஐ அப்படின்ற சவுண்டில் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னை, உன்னை, நம்மை, எங்களை, அவர்களை, இப்படி எல்லாமே ஐ சவுண்டில் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஐ சவுண்டில் முடிகிற சப்ஜெக்ட் எல்லாமே டூப்ளிகேட் சப்ஜெக்ட்ஸ். அதே போல் இரண்டாவது வார்த்தையை எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற எல்லா வார்த்தைகள்லையுமே கடைசி எழுத்தில் கு அப்படின்ற சவுண்டில் முடிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு, உனக்கு, நமக்கு, எங்களுக்கு, அவர்களுக்கு அப்படின்னு எல்லா வார்த்தையோட கடைசி எழுத்துமே கு அப்படின்ற சவுண்டில் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஐ,
க்கு அப்படின்ற சவுண்ட்ல முடிஞ்சிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே டூப்ளிகேட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற கிளாஸஸ் எல்லாமே இந்த ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட் சப்ஜெக்டை வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட் சப்ஜெக்டை உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.